ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான பிரண்டை சட்னி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு கட்டு பிரண்டை வந்து எடுத்துருக்கேங்க. பிரண்டையுமே இந்த மாதிரி கொஞ்சம் இளம் பிரண்டையாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் சட்னி பண்ணால் நல்லாயிருக்கும். இதுவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கைக்கு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி 4 சைடு இருக்கக்கூடிய தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டை சேர்த்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு கைப்பிடி தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க. தேங்காவோட ஈரப்பதம் போனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பிரண்டை, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஃபேன் கறி வச்சு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்தோன்னா நம்மளோட பிரண்டை சட்னி வந்து ரெடிங்க. இது ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே நிறைய இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வீட்டில் வளர்க்குறதுமே ரொம்பவே ஈஸிங்க. நம்ம வாங்கிட்டு வர பிரண்டையில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு கட்டிங்ஸ் எடுத்து வீட்டில் ஏதாவது டப்பா இருந்ததுன்னா அதில் வச்சு விட்டிங்கனாவே நல்லா சூப்பராக க்ரோத் ஆகி வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.